கடந்த சில நாட்களாக எங்களுடைய மாவட்டத்திலே நிலவி வந்த சீரற்ற வானிலை காரணமாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே 4789 குடும்பங்களைச் சேர்ந்த 15,000க்கு மேற்பட்ட அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் 26 இடைத்தங்கல் முகாம்களிலே 3700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான சமைத்த உணவுகள் மற்றும் ஏனைய வசதிகள் அரசாங்கத்தினுடைய சுற்று நிருபத்துக்கு அமைவாக பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம சேவையாளர்களூடாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. தற்போதும் தொடர்ச்சியாக எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு சீரற்ற வானிலை நிலவுவதனால் மக்கள் தொடர்ந்தும் இந்த இடைத்தங்கல் முகாம்களிலே தங்கியிருக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. மேலும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய நீர்ப்பாசன குளமாகிய இரண்டமடு குளத்தினுடைய நீர்மட்டம் தொடர்ந்தும் அதனுடைய கொள்ளளவை மேவிய நிலையிலே காணப்படுவதனால் தொடர்ந்தும் குளத்திலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. எனவே இந்த தாழ்நில பிரதேசத்திலே வசிக்கின்ற மக்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களுடைய மாவட்டத்தையும் முல்லைத்தீவு மாவட்டத்தையும் இணைக்கின்ற பரந்தன் முல்லைத்தீவு வீதியினுடைய கண்டாவளைக்கு அருகிலே அந்த பாலம் இடிந்து விழுந்த நிலையிலே காணப்படுவதனால் இந்த வீதியை பொதுமக்கள் பாவிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு இதற்கப்பால் கிளிநொச்சி வட்டக்கச்சி பாதையும் மிகவும் மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் இந்த வீதியை பயன்படுத்தாது மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.